மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என திண்டுக்கல்லில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். திண்டுக்கல்லிற்கு வருகை தந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நேற்று மேற்கு வங்கத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்துக்கு இரங்கல் தெரிவித்தார். மேலும் அடுத்தடுத்து ரயில் விபத்துகள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காததற்கு ரயில்வே அமைச்சகம் என்று ஒன்று ஏன் உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். மோடி அரசாங்கம் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் என்பது ஒரு கேள்விக்குறிதான் என்று கருத்து தெரிவித்த கே பாலகிருஷ்ணன், மோடிக்கு கூட்டணி ஆட்சி நடத்தும் பக்குவம் இருக்குமா என்பது தெரியாது என்று விமர்சனம் தெரிவித்துள்ளார். மேலும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் மத்திய அரசு உடனடியாக தமிழகத்திற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இன்னைக்கு பார்த்தா நேற்றைய தினம் மேற்கு வங்காளத்தில் அந்த ஏற்பட்டிருக்க ரயில் விபத்து ஒரு துயரமான செய்தியா இருக்கு. அதாவது ஒவ்வொரு ரயில் விபத்து ஏற்படுகிற போது அரசாங்கம் அந்த கவுச்சு தொழில்நுட்பத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துறோம்னு சொல்றாங்க. அதாவது ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் இருக்கு. அந்த தொழில்நுட்பத்தை எல்லா இடங்கள்லையும் வச்சாச்சுன்னா இந்த விபத்து என்பது வராது. ஆனால் ஏற்கனவே ஆந்திராவில் பெரிய விபத்து நடந்த போது இந்த ரயில் தொழில்நுட்பத்தை வைக்கிறோம்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ மேற்கு வங்காளத்தில் அந்த விபத்து நடந்த போது இந்த தொழில்நுட்பத்தை இப்போ வைக்க போறேங்கிறாங்க. ஏன் எல்லா இடங்கள்லையும் ஒரே ரயில் டிராக்ல எப்படி 2 ரயில் வர முடியும்? அது என்ன குறைபாடு அங்கே ஏற்படுது? எதனால் அப்படி வருது? இதை பற்றியெல்லாம் அரசாங்கம் ஒன்றும் சொல்றது இல்லை. மத்திய அமைச்சராக இருக்கிற ஏற்கனவே இருக்கிற ரயில்வே அமைச்சர் தான் இப்பயும் ரயில்வே அமைச்சராக இருக்கிறார். அவர் என்னத்துக்கு ரயில்வே அமைச்சர் இருக்கிறாரு? ஒரு விபத்து நடக்குது, அதுலேருந்து அடுத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாம ரயில்வே அமைச்சர் திரும்ப மந்திரி சபையில் நீடிக்கலன்னு அர்த்தம் இருக்கு. குறைஞ்சபட்சம் இந்த முறை ரயில்வே அமைச்சரை மாற்றிருந்தாலும் பரவாயில்ல. அந்த ரயில்வே அமைச்சரும் ஒவ்வொரு ரயில் விபத்து நடக்கிற போது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி ரயில் விபத்துகளுக்கெல்லாம் மத்திய அரசு, மத்திய ரயில்வே தான் பொறுப்பேற்றுக்கணும். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறக் கோரி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் தற்பொழுது வீட்டு உபயோக மின்கட்டணம் 40 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெறக் கோரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மின்துறை தலைமை அலுவலகம் வாயில் முன்பு அமர்ந்து கொண்டு ஆளும் அரசு உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும், மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒதியஞ்சாலை போலீசார் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டம் கைவிடப்படாததால் போலீசார் அன்பழகன் உட்பட அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆளும் அரசு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. இணை மின் ஆணையத்திற்கு மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக ஆளும் அரசானது கட்டண உயர்வினை உயர்த்தி அவர்களுடைய பரிந்துரைக்கு அனுப்பப்பட்ட பிறகு இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கின்றது. ஏற்கனவே மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மின் உயர்வு கட்டணங்கள் மத்தியில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய ஆட்சியின் போது கோவா மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இணை மின் இணைப்பு ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் ஆளும் அரசானது மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அமுல்படுத்தப்பட்டது போன்று முதல் 150 யூனிட் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக வழங்க வேண்டும். இல்லையென்றால் இந்த மின்கட்டண உயர்வு முழுமையாக அரசு ரத்து செய்யணும். தென்காசியில் முறைத்து பார்த்ததாக கூறி மதுபோதையில் இருந்த இளைஞர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வயதானவரை வீடு தேடி சென்று கட்டையால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தென்காசி மாவட்டம் பாறையடி 2ஆம் தெருவை சேர்ந்த 50 வயதான ஜமால் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உசைன் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று பக்ரீத் பண்டிகையொட்டி இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஜமால் என்பவர் உசைனை முறைத்து பார்த்ததாக கூறி உசைன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஜமாலின் வீட்டிற்கு நேரடியாக சென்று கட்டைகளை கொண்டு சரமாரியாக தாக்கியுள்ளனர். தற்போது இதுகுறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகிய நிலையில் தென்காசி காவல்துறையினர் 2 தரப்பு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூர் அருகே கோமாவில் இருந்து குணமடைந்த வாலிபர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் 2வது தெருவை சேர்ந்தவர் அப்துல் மஜீத். இவரது மகன் அப்துல் சஜித் 19 வயதான இவர் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு விபத்தில் சிக்கியதில் கோமா நிலைக்கு சென்றார். இதைத் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு குணமடைந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அப்துல் மஜீத் தனது மகன் அப்துல் சஜித்துக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்ததாக தெரிகிறது. நேற்று மாலை அந்த இருசக்கர வாகனத்தில் எண்ணூர் விரைவு சாலையில் சென்றபோது அங்குள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்தானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அப்துல் சஜித் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோமாவில் இருந்து மீண்டு வந்த வாலிபர் மீண்டும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்தியாவில் தொடர் ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பதவி விலகக் கோரி திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கட்சி சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்தை முற்றுகை போராட்டம் நடத்தினர். மேற்கு வங்காளத்திலிருந்து அசாம் மாநிலம் திரிபுராவிற்கு சென்ற ரயில் நேற்று விபத்துக்குள்ளானது. இதேபோன்று கடந்த சில மாதங்களாக தொடர் ரயில் விபத்துகள் நடந்துள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை நிலவி வருகிறது. இதற்கு பொறுப்பேற்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவி விலகக் கோரி 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மாநகர தலைவர் துரை மணிகண்டன் தலைமையில் நாகல் நகர் பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு வந்து ரயில் நிலையம் முன்பாக முற்றுகையிட்டனர். அப்போது மத்திய அமைச்சரை பதவி விலகக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. 15க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்துள்ளார்கள். உயிரிழந்த குடும்பங்களுக்கு ரயில்வே அமைச்சர் அவர்கள் தலா 10 லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது சிக்னல் கோளாறு, மனிதன் கோளாறு என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் தவறு. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸும் சாலிமஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 300க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்து உயிரிழந்துள்ளார்கள். இது மனித கோளாறு அல்ல, ரயில்வே நிர்வாகத்தினுடைய மெத்தன போக்கே காரணமாகும். இதனால் எத்தனை குடும்பங்கள் பலியாகி எத்தனை பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இதற்கெல்லாம் 10 ஆண்டுகளாக ரயில்வே அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் வைஷ்ணவ் அவர்கள் இது குறித்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மத்திய ரயில்வே அமைச்சர் தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்ய வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.